ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம புதுசாக அப்லோட் பண்ண ட்ராமாவுக்கு நீங்கள் பண்ண கமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இல்லையா சிஸ்டர், ஐ லைக் திஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் யூசர் எஃப்யூ ஹவு மெனி எபிசோட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எனக்கே தெரியல, நான் இப்போ தான் ஆன்கோயிங் ட்ராமாங்கிறத பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. சார் ஜிபி ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்னேகா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் துகிதா முரளிதரன் இருந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹீரோயின் லாஸ்ட்டாக போட்ட ட்ராமாவில் இருந்த ஹீரோயினோட சைக்கோவாக இருக்காளே அப்படின்னு நானும் அதை ஃபீல் பண்ணேன் சிஸ்டர். அஃப்கோர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் முகமது ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நிதிஷ்ங்கிற ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஸ்வந்த் என் ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு 2 எபிசோட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. முடிஞ்சா நான் ட்ரை பண்றேன் ப்ரோ. ஜீவா ப்ரோ, அந்த சம்பவங்கிறது ஒன்று நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த எபிசோட்ல கரெக்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். ஹீரோ மேல கோபமா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஜெயந்தி சிஸ்டர், இந்த எபிசோட் பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஒரு லைன் போதும் சிஸ்டர். நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஹீரோனை தான் காட்டுறாங்க, அவ போயிட்டு அவ தங்கச்சியை போயிட்டு அடிக்க போறா. ஆனா அவங்க அப்பா இருந்துட்டு இவளுக்கு அறைய விட்டு, ஒரு கெட்டு போன பொண்ணு என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னையிலிருந்து உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இவளோட அம்மா இருப்பா. உங்க அம்மாவுக்கான பகுதி அது இங்கிருந்து மறைஞ்சு போயிட்டு, அது இல்லாம நீயும் என்னோட பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோனோட தங்கச்சியும் அந்த பக்கத்துல இருக்கிற இளவரசர் தான். அவ சொல்ல வரா, ஆனா அவங்க அப்பா காதுல வாங்குற நிலைமையிலே இல்ல. என் குடும்ப கௌரவம் போயிடுச்சு, அதுவும் ஒன்னால போயிடுச்சு, ஒன்னால கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தி ஹீரோனை வெளியில அனுப்பிச்சிடுறாரு. அவ வெளியில அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறா. எதுவுமே இல்லாம அப்படி இழந்து நின்று ஒரு தெருவில் போகும்பொழுது நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வருமோ, நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே அப்படியே அந்த ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ எப்படி போறது எங்க போறதுன்னு தெரியாம அவ கால் போன போக்குலயே போயிட்டு எங்க போய் நிக்கிறானா, ஹீரோ இருந்த இடத்துக்கு போயிட்டு அவ நின்று அங்கேயே மயக்கம் போட்டு விழுறா. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் விழுறா, ஒரு 2 நாள் மட்டும் நாங்க இங்க தங்கிக்கலாமா, அதுக்காக என்ன மட்டும் அனுமதி அப்படிங்கிற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தோன்னே ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் மேல கொஞ்சம் அக்கறையாவும் இருக்காங்க, வேற வழி. மயக்கத்துல தெரிஞ்சுட்டு ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? ஓ, உங்க இடத்துல இருக்கேனா? என்ன தங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, எனக்கு அழைப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 நாளுக்கு அப்புறம் நீயே வெளியில போகலாம், நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தெரிஞ்சு விடுவாங்கும் போது, அட லூசு பையிலே நான் இங்க இருக்குன்னு ஆசைப்படுறேன், வேணா வெளியில துரத்துன்னு ஆசைப்படுறான். இங்க இருந்து தானே நான் நினைக்கிற பிளான் எல்லாம் போட முடியும். அது புரியாம இவ வேற முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே அப்படின்ட்டு அவ கொஞ்சம் அப்படி செல்ல சண்டையா போட்டு இருக்கிறா ஹீரோ கிட்ட. ஏன் போயிட்டு ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவளோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயம் கேட்கறா. அவளோட கற்பு போகலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி அவ கெட்டு போகல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் நடிச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறா. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் எதுவுமே நடக்கல. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவனை மயக்கம் போட வச்சுட்டாவ. ஆனா ஹீரோவுக்கு தெரியக்கூடாது, நம்ம மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆனாதான் நம்மள அவன் நம்புவான், நம்ம பிளானுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கற்பழிக்கப்பட்ட மாதிரியே அவ அங்க ஆக்ட் பண்ணிருக்கா. இதுவும் ஆக்ட் தான் ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க. அவளை இங்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவளை போ சொல்லிடு, 2 நாள் தான் டைம் கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் நானே வெளியில பிடிச்சி வெளியில தொத்திரும் போது, உன்னை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ நல்லவ மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, ஏன் மேல சந்தேகப்படுறேன் நீ? ஏன் உன்னை பார்த்தா தான்ப்பா தெரியல, ஒருவேளை காதல் வயப்பட்டி அவன் மேல? எனக்கு காதல்ங்கிறது ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அது உனக்கே தெரியும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் சோகமா ஆயிடுறான். இவன் ஏன் அப்பப்ப சோகமாகறான்? இவளுக்கு சந்தோஷங்கிறது லைட்டா அந்த சிரிக்கு மட்டும் தான் போல. எனக்கு அப்படி ஒரு தப்பு நடக்கலங்கிறது எந்த வகையில உண்மையோ, அதே மாதிரி அவ உடம்புக்குள்ள பாஞ்ச விஷம் அவ கருவுருவ தன்மையை பாதிக்கிற அளவுக்கு தான் அவ உடம்புக்குள்ள இருக்கு. அதுவும் முழுசா அவ உடம்பை விட்டு போகல, மறுபடியும் பாதிக்காத அளவுக்கு பார்த்துட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எழுந்து பார்க்கையில மறுபடியும் அந்த புக் ஒரு லெட்டர்ஸ் எழுதுது. இன்னும் 7 அத்தியாயங்கள் மட்டும்தான் இருக்கு. நேரத்துல ஹீரோவே உன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவான் அப்படிங்கிற மாதிரி எழுதுனே, என்னடா இது இன்னும் 7 இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறான். இல்லாத ஒரு போட்டு வெளியில தள்ளிறியே, நான் என்ன பண்ண தெரியுமா போறேன் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு துணியை கிழிச்சு இங்கேயே தூக்கு போட்டு நான் சாக போறேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பணியில் பயந்து போயிடுறான். ஐயோ இங்க வெளியில வாங்கன்னு. சரி, அவன் என்ன சொன்னாலும் வெளியில வர மாட்டேங்கிறானே கல் நெஞ்சக்காரன், பேசாம தொங்கிடுவோமா அப்படின்ட்டு வேற வழியே இல்லை, தொங்கிதான் ஆகணும் போல, இவன் நம்மள உள்ள சேர்த்துக்க மாட்டான் போல அப்படின்னு
எகிரி குதிச்சு அந்த தூக்கில் விழுறா. கழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்து வெட்டிடுறான். இங்கே பேர் இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருக்காத, நான் இங்கேருந்து வர்றதுக்குள்ளே நீ இங்கிருந்தே இருக்கக்கூடாது, ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மறுபடியும் கதவை சாத்திடுறான். அடக்கல் நெஞ்சக்காரா, இப்படி ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு, யாரும் பக்கத்தில் இல்லை, அழகான பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிற என்ன வந்துட்டு உள்ள சேர்க்க மாட்டேங்கிறா இவன் அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறா. லைட் ஆகுது, மழையும் வருது, அப்பவும் ஹீரோ கதவை திறக்கல. அதை நினைச்சு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி அங்கே வந்து நிற்கிறா. உன்னை காப்பாற்ற வந்தேன்னு நினைக்கிறியா சகோதரி? இல்லை, அப்பாவுக்காக ஒரு லெட்டரை இவர்கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னே, ஓ உனக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்குது அப்பா மேல, நிறம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அக்கா அப்படிங்கும்போது, நீ ரொம்ப நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கஞ்சிப்பை எடுத்து விசிறா மூஞ்சி முன்னாடி. அவ பயந்தோடனே, அக்கா ஏன் அப்படி பயமுறுத்துற? அன்னைக்கு விஷம் வச்சது இளவரசர் இல்லை, இந்த கட்சிப்பு மூலியமா தான் நீ எனக்கு விஷம் வச்சிருக்க, நீ இதான் வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஹீரோயின். இது என்னடா புது ட்விஸ்ட்டு, உண்மையை சொல்லு, நீ நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னோடனே இப்போதான் அவ தக்கச்சோட முழு சுயரூபம் வெளியில வருது. அதான் என்ன தெரிஞ்சு போச்சா, இனிமே எதுக்கு நான் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு, ஆமா நான் தான் பண்ணேன், உன்னால எப்படி நிரூபிக்க முடியும், யார் நம்புவா? எங்க அம்மா கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்ததால நீங்க என்னென்ன பண்ணீங்க, உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே எனக்கும் கிடைச்சது. ஆனா ஒரு ஓரபட்சமா ஒரு தலைபட்சமா தான் கிடைச்சது. மட்டும் என்ன தங்கச்சின்னு பாத்தியா? நீ ஏன் எவ்வளவு கொடுமைப்படுத்தின? வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் திமிரானவ, நான் கொஞ்சம் நல்லவ. அந்த பேரை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். உன்னால முடிஞ்ச நீ உன்னால ப்ரூவ் பண்ணிக்கும்போது பரவாயில்ல தங்கச்சி, பரவாயில்ல. இப்பதான் உன் உண்மையான முகம் எனக்கு நல்லா தெரிய வருது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஸ்டெப் எப்பவுமே 2 படி முன்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு தங்கச்சோட பிளான் என்னன்னா, ஹீரோவை இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவோட ராஜ்யத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அப்பப்ப நெருங்கணும் அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நாள் காலையில ஹீரோ வெளியில வரப்போ ஒரு லேடி வந்துட்டு அவனை அட்டாக் பண்றாங்க. அதுவும் என் கணவரை எழுத்து நீ தான் காரணம், உன்னை ஒரு சொந்த சகோதரன் மாதிரி பார்த்தாரு, ஆனா நீ அவரை கொன்னுட்ட. அதுவும் நான் கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கும் போதே அவரை நீ கொன்னுட்ட. உன் வளர்ச்சிக்காக நீ அவரை கொன்னுட்ட. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நீ அழிஞ்சு போவ அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம உங்க அம்மாவையும் நீ தான் கொன்ன அப்படிங்கிற ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். கண்டிப்பா நீ தான் கொன்னு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த லேடி கத்தன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக்காகிறா. இவருக்கு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவன் அந்த லேடி மேலே இருக்க கோவத்தை ஹீரோயின் மேலே காட்டி, என் கண்ணு முன்னாடி நிற்க கூடாது மட்டும் சொன்னல, நான் சாயந்தரம் வரும்போது நீ இங்கே இருக்கவே கூடாது, இங்கே இருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு போகிறான். அந்த லேடியை ஹீரோட அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவனோட ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறது நமக்கே தெரியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல. ஹீரோ எங்கே போகிறான்னா ஒருத்தனை கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஹீரோட அப்பா என்ன தப்பு பண்ணுறாங்க அது உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கட்டி வச்சு அவ அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட ஒய்ஃப் ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா எங்க சந்திப்பாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது இடத்தோட பேர் மட்டும் தான் தெரியும், அங்க எப்படி போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப இவனை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை இங்கிருந்து போக சொல்லு, அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயத்த வாங்கிட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லி அனுப்புறான். இவன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. அவன் அங்க போகல. உடனே அங்கிருந்து வந்த ஒரு பணியாளர்கிட்ட வந்துட்டு அவன் மரியாதையாக நின்னோடனே, ஐயோ நீங்களாம் இப்படி நிக்க கூடாது, நின்னாவே என்ன போட்டு தெரியிடுவாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். காலையில ஒரு லேடி வந்துட்டு ஹீரோவை ரொம்ப திட்டினாங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் ஹீரோ அமைதியா இருந்தா, அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஹீரோட பிறந்த நாள் மட்டும் தெரியும். அது இல்லாம அவங்க அம்மாவோட நினைவு நாள், அதனாலேயே அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது. அதுவும் காலையில இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சா, அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு போனோடனே, என்னது அவனுக்கு பிறந்த நாளா, இன்னைக்கு ஏதாவது நம்ம சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஸ்வீட்டா ஒரு நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி. இன்னைக்கு வந்துட்டு அவரோட பிறந்த நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இப்படி ஒரு ஸ்வீட்டான பாயசத்தை கொண்டு கொடுத்து அவரை நான் கவுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவ பிளான் போட்டுட்டு இருக்கா. அவரோட பிறந்த நாள் உங்களுக்கு இப்படி தெரியும், ஒரு சில விஷயங்கள் தான் தானாவே தெரியும் அப்படின்னு அந்த பணிப்பெண்கிட்ட சொல்லிக்கிட்டு இது இப்படி இந்த பிளான போடுது. நம்ம ஹீரோயின் என்ன பிளான் போடுறான்னு தெரியலையே. ஹீரோ தன்னோட இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயினை தான் சுத்தி தேடி பார்க்கறான். அவ ஆளை காணும். ஆனா அது பின்னாடி நிக்கிறது ஹீரோயின் தங்கச்சி நிக்கிறா. அவளை பார்க்கும்போது அங்க இருந்து பூக்கள்லாம் மலருது. இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு தெரியும், அதுக்காக என்னோட கையிலேயே உங்களுக்காக ஒரு சில விஷயம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் எதிர்பார்த்தது ஹீரோயினை தான். ஆனா இவ வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற வழியும் இல்லாம இவள்கிட்ட என்ன பதில் சொல்லி
எப்படி இவளை அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஐயோ, அவளுக்காக நான் மதியம் செஞ்ச நூடுல்ஸ் வந்து கருகி போயிடுச்சேன், என்ன பண்றது, முன்ன பின்ன சமைச்சிருந்தாதான் தெரியும், இப்ப என்ன பண்றது, வெளியில வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு, இன்னும் வேற லேட் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவ வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அதே நேரம் அங்க ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி விற்கிறாங்க. தாய்மார்களின் இது உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டுங்கிறப்ப அவ வந்த வேகத்துல அது என்ன கிஃப்ட்டுன்னு கூட பார்க்காம இது இவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புடிங்கிட்டு வந்துடுறா. அங்கிருந்து காசை கொடுத்துட்டு அவ ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஹீரோவை எப்படியாவது பர்த்டே விஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இங்க அவளோட இங்க தங்கச்சி வந்து விட்டு போட்டுட்டு இருக்கிறா. அப்படியே தன் மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு நினைக்கும் போகும்போது அங்க இருந்து ஹீரோயின் கத்திட்டு ஓடி வந்து இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, தேவையான துர்சத்திலாம் அங்க இருக்கு அப்படின்னு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி ஈர்த்துட்டு போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோட தங்கச்சி கடுப்பாகுது. பின்னாடி இருந்து ஒரு பனிப்பை, ஏங்க இன்னும் நான் பூவை தூவணுமா அப்படிங்கும் போது எல்லா பூவுக்குமே இங்க வேலை இல்லாம போயிடுச்சு, இவ வேற பூ தூவலாம். அதாவது ஹீரோ பார்க்கும்போது பூ தூவுற மாதிரி ஒரு இதை எஃபெக்ட் காட்டினாங்களே, அவங்க இவளோட பிளான் தான். எத்தனை பிளானு, அங்க இருக்கிற ஒரு ஆயா இருந்துகிட்டு இதெல்லாம் நீங்க 2 பேரும் கூட்டி பெருக்கிட்டு தான் போகணும் அப்படிங்குது. என்னடா இது சத்திய சோதனை. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறதும் அவ கை கோத்து இழுத்துட்டு போறதும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி, இங்க வேறு உனக்காக நான் பர்த்டேக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது இல்லாம இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவ ஒன்று அவசரத்துல ஒன்று புடிக்கிட்டு வந்தாலும் ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்டை காட்டணும்னு, இது என்ன தெரியுமா, இதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா, உங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும் அப்படின்னு எழுதிருக்குது, இது தாய்மார்கள் தங்களோட குழந்தைய வேண்டி கட்டுற இதை எனக்கு கிஃப்ட் பண்ண தெரியா. ஐயோ, அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டனும். அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிப்பீங்க, கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை 4 குழந்தை அப்படின்ட்டு அவ எதையும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறா. அது ஹீரோவுக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பு உண்டாகிடுது. ஒப்பாடா ஒரு வழியா சிரிச்சுட்டான். அப்போ இந்த கிஃப்ட் உனக்கு வேணாமா அப்படிங்கிறப்ப இல்ல பரவாயில்ல எனக்கு கூட அப்படின்ட்டு அவன் கையை நீட்டு வாங்கும்போது அவன் கையில ரத்தமா இருக்குன்னு மறுபடியும் கையை பின்னாடி எடுக்கிறான். உனக்கு ஹீரோயின் வந்துட்டு, ஏன் என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா, இல்லை கையெல்லாம் அழுக்காவும் ரத்தமாகவும் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கையை கூட அப்படின்ட்டு அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு அந்த கிஃப்டை கொடுக்குறா. அப்படியே ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா இவ எப்படி இருந்தவ இப்படி மாறிட்டாங்கிற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்கறா, காலையில ஒரு லேடி வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்கல, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற போதே அது ஒரு கட்டத்துல இந்த இடத்துல இதை பண்ணியே ஆக வேண்டிய நிலைமையில நான் ஒரு உயிரை எடுத்துட்டேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் எதுக்கும் ஆசைப்பட்டலாம் அதை செய்யல, எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படல. இங்க பாரு, இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்ற, இல்ல என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதில்ல, நீ கேட்டிருக்க, அதே மாதிரி நான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீ நம்புறியா? இல்ல நீ பதவிக்காகவோ இல்ல காசுக்காகவோ ஆசைப்பட்டிருந்தா நீ இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன். எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன், ஆமா நீ இருக்கிற இடத்துல தான் பார்த்துருக்கேன், எந்த ஒரு பொருளுமே காஸ்ட்லியா இல்லை, எல்லாம் கஞ்சத்தனமா இருக்குது அப்படின்னு என்ன சொல்ற, ஆமா என்னை பார்த்து என்ன சொல்ற, உன்னை பார்த்து தான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோச்சிட்டு போறான். இங்க போறேன் நான் வேணாம், உனக்கு பனி பெண்ணா இருந்துட்டு வேலை செய்யட்டுமா, எனக்கு ஒன்றும் பெருசா வேணாம், காலையில எழுந்த உடனே காஃபி, அதுக்கப்புறம் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி, அப்புறம் நல்லா படுத்து தூங்க ஒரு பெட்டு, இது இருந்தா போதும், நீ என் கிட்ட பனி பெண்ணுக்கு தான் வேலை கேட்குறியா? ஆமா அதுக்குதான், அப்ப எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நீ என்ன பணி செய்வ அப்படிங்கும்போது இப்படியே கிண்டல் கீழியமா போயிட்டு இருக்கு. அங்க போனோடனே மறுபடியும் ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ எதுக்கு என்ன குறுகுறுன்னு பார்த்துருக்க, அவ வந்துட்டு இங்க பணி பண்ணா சேர்ந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் அவளை பத்தி எதுவுமே கேட்கலையே, வாண்டா நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, புதுசா ஒரு பணி பண்ணி சேர்ந்துருக்கா, அதனால நீ கேட்பேன்னு நினைச்சேன், நான் அதை பத்திலாம் பேச வரல, நமக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, நாம காலம் தாழ்த்திட்டே போனா பேரரசருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும், நம்ம எந்த ஒரு தடையுமே கண்டுபிடிக்க முடியல, அவங்க சந்திக்கிற ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கு. அதே நேரம் அங்க இருந்துட்டு ஒரு ஆள் ஒட்டுக்கிட்டு இருக்கு, வேற யாருமே கிடையாது, ஹீரோயின். அப்பா ஏதோ சதி வேலை பண்றாருன்னு நினைக்கிறேன், இவங்க கூடயே இருந்துட்டு அதை கண்டுபிடிச்சி அது மூலியமா நம்ம டேடி அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இன்னும் பாம்பு வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. ஐ மீன் ஒட்டி இருக்கிற வேலை. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அதை எப்படியும் எடுத்து படிச்சுனுமே அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் யாரோ உள்ள வர மாதிரி இருக்குது, அதை குளிக்கிற டப்பு மாதிரி இருக்கிறத போய் படுத்துக்கிறா. சரி திடீர்னு நம்மளை கண்டுபிடிச்சா என்ன சொல்லி சமாளிக்கிறது, இங்க ஒரு சூப் இருக்கு, யாராவது வந்தா இந்த சூப்பை உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒளிஞ்சி தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. ஹீரோ வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டும் போது பேன 2 கண்ணை வச்சுட்டு ஒத்து அந்த 6 பேக்கை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு டவுட் வந்துருது, இன்னும் எவ்வளோ நேரம் அங்க ஒளிஞ்சிருப்ப, நான் முழுசா ட்ரெஸ்ஸை கழட்டின வரையும் நீ பார்த்துட்டு உட்காந்துருப்பியா, ஐயோ மாட்டிக்கிட்டேனா,
நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா, ஏன் வந்தேன்னா, தயவு செய்து வெளியில போ அப்படின்ட்டு கதத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுறான். போவி உனக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி அடிக்கிற மாதிரி வரும்போது திரும்பி கதவை திறந்து அவனோட கோட்டை வெளியில் தூக்கி போடும்போது அந்த சூப்பை நான் உனக்காக செஞ்சு அது என்னோட சமையல்காரன் ஏற்கனவே எடுத்து வந்து வச்சாரு, நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, உன் நோக்கம் தெரியும், ஒழுங்கு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு ஒன்ன ஒரு நாள் வச்சுக்கிறா அப்படின்ட்டு வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறப்ப விலை மாதம் மாதிரி வேஷம் போட்டு போகணும், அதுக்கு யாரு கரெக்டா இருப்பா அப்படிங்கிறப்ப குறுன்னு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இதெல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவளுக்கு நல்ல கெட்டப் போட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போறாங்க. அவளுக்கு பணியெல்லாம் நம்ம ஹீரோயின் வேஷம் போட்டு போயிருக்காங்க. உள்ள போனோடனே ஒரு லேடி நிக்கிறா. அவ வந்துட்டு உன்னோட எல்லா விதமும் அழகா இருக்கு, அப்போ இந்த ட்ரிங்கை குடி அப்படின்ட்டு அந்த ட்ரிங்கை கொடுக்குறப்ப அந்த ட்ரிங்கை குடிக்க போறப்பே தெரிஞ்சு போயிடுது அது விஷம் அப்படின்ட்டு. அது விஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சா இவன் நம்மள வேவு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு கத்தி உருவி ரெடியாக வச்சிருக்காங்க. சரி இந்த விஷத்தை குடிச்சுதான் அப்படின்ட்டு அவ குடிச்சிடுறா. அப்போ நீ உண்மையான ஆள் தான், இந்த விஷம் முடிய 6 மணி நேரம் ஆகும், அந்த 6 மணி நேரத்துக்குள்ள ஏதோ நீ பிரச்சனை பண்ணாமல் இருந்தா உன்னை நான் இங்கே வேலைக்கு சேர்த்துப்பேன், உனக்கான ட்ரெஸ் அங்கே ரெடியாக இருக்கு அப்படின்ட்டு அந்த விலை மாதங்கள்லாம் இருக்கிற மாதிரியே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவரோட ஹஸ்பண்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோடனே செம்ம அழகாக இருக்காங்க. எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுது, ஹீரோயினுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. பார்த்தா நானே லவ் பண்ணுறோம் போல, அந்த அளவுக்கு அழகாக இருக்கிற அப்படின்ட்டு. சரி உங்கள் அப்பாவை நான் வர்றப்ப பார்த்தேன், உங்கள் அப்பாவும் இளவரசரும் அங்கே தான் இருக்காங்க. சரி எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாண்டடாக நம்ம தேடி வந்த பொருள் நம்ம கையில் சிக்கும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் குடிச்ச விஷத்துக்கு மாற்று மருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்போ நம்புகிறாங்க ஒருத்தரை. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷத்துக்கான மாற்று மருந்து கையிலே தான் வச்சுருக்கா. இருந்தாலும் கொடுக்க அவளுக்கு மனசு வரல, இன்னும் முழுசாக நிலவலாம் மாறலன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு இடத்த கொளுத்தி விட்டுட்டு அங்கே ஆபத்து வர மாதிரி ரெடி பண்ண உடனே ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெக்சர் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜாடிக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க. இதை அவள் பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவள் எடுத்துடுறா. பிரச்சனை பண்ணோடனே அந்த லேடி வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி துரத்தி வரா. உடனே ஹீரோயினும் அவங்களும் எஸ்கேப் ஆகிட்டு இந்த புக்கை நீ கொண்டு கரெக்டாக ஹீரோட்ட கொடுத்துரு. ஏன்னா நீ நம்புறியா? ஆமாம், உன்னை நான் முழுசாக நம்புறேன், இங்கேருந்து நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்பவும் அந்த மாத்திரை கொடுக்க மனசு வரல. பேசாமல் அதையாவது கொடுத்துருக்கலாம். அவள் போனதுக்கு அப்புறம் அவள் அங்கே மாசா நிற்கிறா, வர்றவங்களை எதிர்த்து சண்டை போடலான்ட்டு. ஆனால் அவளோட சக்தி அங்கே வேலை செய்யல, அந்த விஷம் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் போல. அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப ஹீரோயின் வந்துட்டு குறுக்கு வந்துட்டு ஒரு பொடியை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்க்க விடுவா பாருங்க. ஹீரோயினும் கொஞ்சம் நல்லவளா மாறிட்டான்னு நினைக்கிறேன். தனியாக வச்சுட்டு போயிட்டு இந்த புக்கை நீ எடுத்துட்டு போ, அது இல்லாமல் நீ குடிச்ச விஷத்துக்கு இதான் மாற்ற மருந்து, நான் உன்னை நம்புறேன், நான் இங்கே இருக்கிற பனிப்பெண் மாதிரி தானே இருக்கேன், நான் அப்படியே நுழைஞ்சு அப்படியே வந்துடுறேன், நீ எப்படியா அந்த ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அவனுக்கு பாதுகாப்பாயிரு அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு அவ அந்த பக்கம் போறா. அங்க யாரும் ஹீரோயினை வந்துட்டு கடத்திட்டு போற மாதிரி இருக்கு, அதுவும் மிரட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு நீங்க எங்க வந்தீங்க? இல்ல ஒரு ஆள் வந்துட்டு என்னை தேடி துரத்திட்டு வந்தான், நான் பயந்து போய் வந்தேன், என் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறப்ப வந்தோடனே எங்க ஹீரோயின் அவ வரலையா, அவ எனக்கு முன்னாடி வர்றதா சொன்னாலும் இன்னும் வரலையே அப்படிங்கிறப்ப ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா முன்னாடி ரேப் பண்ண பார்ப்பான்ல ஹீரோயினை, அந்த பிண்டுக் பையன் அங்கதான் இருந்திருக்கான். மறுபடியும் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு மிஸ் ஆயிட்டேன், இன்னைக்கு மிஸ் ஆகாது, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்டோட மன்னரோட நான் பொண்ணு அப்படிங்கிறப்ப நீ யாரா வேணாலும் இன்னைக்கு நான் உன்னை ரேப் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அடக்காம கொடுறா. சத்தம் கேட்ட உடனே ஹீரோ முடிவு பண்ணிடுறான், இந்த டைம் காப்பாத்தி போயே ஆகணும் அப்படின்ட்டு. உள்ள போன உடனே அவனோட பதக்கத்தை காட்டி இங்க யாருமே என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த லேடி கேட்கற மாதிரியே இல்லையே, 4 பேர்த்த இறக்கி விட்டு ஹீரோவோட சண்டை போட விடுது. ஹீரோயின் என்னை தொட்டினா உன்னை நான் கொன்றுவேன், அன்னைக்கு என்ன மயக்கமடைய வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன், இன்னைக்கு யாரும் உன்னை காப்பாற்ற வராரு அப்படின்னு பாக்குறான் அப்படின்ட்டு ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் கஷ்டப்பட அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாகுது. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறதுக்குள்ள அங்க சத்தமும் அடங்கிடுது, ஹீரோயினும் கத்தவும் இல்ல. ஹீரோ அப்படியே ஷாக்கிலேயே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கானா, அவன் நெஞ்சிலேயே கத்தி இறக்கி வச்சிருக்கா. என்ன யாரும் ஏன் இஷ்டம் இல்லாம தொட முடியாது அப்படின்னு அவ ரத்த வெள்ளத்தோட நீ எனக்கு சொல்லி கொடுத்த பாத்தியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறா. கத்தியை இறுக்கமா பிடிக்கணுன்ட்டு அப்படி இறுக்கமா பிடிச்சிதான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண அப்படிங்கும்போது செம்ம மாசா இருக்கும் இந்த சீனு.
அப்படியே அவ எழுந்து வந்து அப்படியே அந்த ரத்தத்தோடயே ஹீரோ பக்கத்துல வந்து அப்படியே அவன் மேலேயே சாஞ்சி விழுந்துடுறா. ஹீரோ தன்னோட இடத்துக்கு கூட்டு போயிடுறான் ஹீரோயினை. அந்த ஹீரோயினை பார்த்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, அவ உடம்புல விஷம் அதிகமா மறுபடியும் பரவி இருக்கு, அந்த அளவுக்கு ஏன் அவளை கொண்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு 2 நாள் அவள் எடுக்கணும், அதுவும் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த பாத்தை ஃபுல்லாக நான் மருந்து நிரப்பி வச்சிருக்கேன், அவள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அதில் அவள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் அவளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை சரியாகுங்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவளை அழகாக தூக்கிட்டு போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுறப்ப கூட தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த மருந்தில் அவளை படுக்க வச்சிருக்கான். ஒரு நாளும் அவள் எழுந்திருப்பாளா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகுது. 2 நாள் 3 நாள் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகுது. அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் இருந்தவனுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஃபீல் வருது. யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புக்கு ஹீரோ எழுந்தோடனே அவன் கையில் இருக்கிற சூப்பை வாங்கி குடிச்சிட்டு ஐயோ ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடி பாதி இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எழுது கசக்குதுன்னு சொல்றியா, உடனே ஒரு சக்கரை கட்டியை கொடுக்குறான். இது வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியான சக்கரை கட்டி, கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக ஒரு ஸ்வீட்டை சொல்லும்போது அப்போ இது வேணாமா அப்படின்ட்டு திரும்பி கையை உள்ளே எடுக்கும்போது ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவன் கையால் எடுக்கலை, அப்படியே அவள் வாயாடியே அப்படி எடுக்கும்போது அவனோட கையில் அவளோட இதழ் பட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. எப்படா இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவள் சாப்பிடும் போதெல்லாம் அவன் ரியாக்ஷனை பார்த்துட்டு இங்கே இருந்தால் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு இருந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். எதை நீ கேட்குற, இல்லை இப்போ நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறதோ உண்மையா பொய்யா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு இன்னும் டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இவன் மேலே. ஹீரோ போனோடனே அந்த புக்கை எடுத்து பார்க்குறாங்க, அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டண்ட்டாக கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் ஹீரோனுங்க கத்துறா, ஐயோ நானா இது இப்படியே இருக்கேன், ஆமாம் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் அழகு குறைஞ்சி போயிடுவீங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவள் பணிப்பெண் அங்கே இருக்கிற பணிப்பெண் இங்கே வந்துட்டா. அதாவது அந்த பக்கம் குரு, சரி நீ ஒன்று பண்ணுறியா, நம்ம அரண்மனையில் இருக்கிற மேக்கப் ஐட்டம் என்னோட ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படிங்கிறப்ப ஐயோ மை லேடி அதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன சிக்கல், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட தங்கச்சி கொடுத்துட்டாங்க, அப்போ என்னோட பேஸ்மெண்ட் பவுடரு அதையும் என்னோட ஐலைனரு அதையும் ஐயோ அதுக்கப்புறம் நான் போடுற லிப்ஸ்டிக்கு அதையும் தான் அவங்க மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்களே. இந்த அளவுக்கு அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நான் மூஞ்சி எப்படி வெளியில காட்டுவேன் அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்களை நேச்சுரலாக அழகாக தருவோம் யாரு, மேக்கப் போடுறவங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ஒத்துப்பீங்களா? கஷ்டம்தான், இருந்தாலும் சொன்னால் நல்லா இருக்கும். என் தங்கச்சி இருக்காளே அவள் மட்டும் என் கையில் கிடைச்சாங்கிறப்ப சகோதரி அப்படின்ட்டு அவள் உள்ள வரா. வந்துட்டா அவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுங்கிறப்ப அந்த விதியின் புத்தகம் ஒரு விஷயத்த சொல்லுது. அவள் வந்ததே தந்திரமா அந்த புக்கை மறுபடியும் வாங்கிட்டு போகதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு. என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறைஞ்சிட்டீங்க போல. ஆமாம், இப்போ நீ அழகு கூடிட்டியா? ஆமாம்மா, உங்கள் மேக்கப் பொருள்லாம் யூஸ் பண்ணி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு தான் நினைக்காதீங்க, நான் நேச்சுரலாகவே அழகு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படிங்களா மேடம், நேச்சுரலாகவே நீங்கள் அழகு. அவளோட பல்ல பாரு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு உடனே கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனால் வில்லியோ ஹீரோயினோ சரி இந்த மேக்கப் விஷயத்தில் எல்லாம் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்காங்க. நேரத்துக்கு முன்னாடி தான் அழகு மேலே அக்கறை இல்லைன்னு சொன்னால் இப்போ பல்லு கோணிக்கிட்டு இருந்தோடனே கண்ணாடியை பார்க்குறா போகிற அப்படின்னு டேமேஜ் பண்ணும்போது என்ன அசிங்கப்படுத்துறியாக்கா? ஆமாம் டெஃபினெட்லி இது உனக்கு இவ்வளோ லேட்டாக தான் தெரியுது அப்படிங்கிறப்ப என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணி வெளியில் அழுதுட்டு ஓடுறா. வெளியில் அழுதுட்டு ஓடிட்டு இதுக்கெல்லாம் நான் அழுவான்னு நினச்சி பார்க்குறியா, நான் இங்கே வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு ஹீரோ எங்கே புக்கு வச்சிருப்பான் அப்படின்ட்டு அவள் அங்கே போயிட்டு ஒவ்வொரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தேடுற புக்கை அங்கே கிடைக்கல, அந்த ரங்கமும் போட்டு ஒரு புக்கு அங்கே இருக்கு. அதை பார்த்தோன்னே சாக்காயிட்டு இது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா, இந்த மாதிரிலாம் ஹீரோ படிச்சுட்டு இருக்கானா என்ன, அவனை பார்த்து அப்படி தெரியலையே அப்படின்னு அந்த புக்கை லைட்டாக அப்படியே எடுத்து திறக்காத மாதிரி திறந்தோடனே அதில் ஃபுல்லாக வேர்ட்ஸாக இருக்குது. என்ன இதில் ஒரு படமுமே இல்லை, வேர்ட்ஸாக இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்தில் ஹீரோ உள்ள வந்துடுறா. அவன் வந்தோடனே எந்த புக்கை எடுக்க வந்தப்ப அப்படின்ட்டு அந்த புக்கை படுக்கிறேன். அடி பாவி, நீ இந்த அளவுக்கு கெட்ட பொண்ணா, இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க? ஐயோ அது என் புக்கு கிடையாது, அது ஹீரோட புக்கு. என்ன ஹீரோட புக்கா? அவன் மேலே பழிய போறியா? அவன் எவ்வளோ சிடுமூஞ்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே வாங்க வெளியில இருக்க பணியாலே வாங்க, இவன் வந்துட்டு இந்த புக்கை இங்கே திருட பார்க்கலாம், அதுவும் என்ன மாதிரி புக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த புக்கை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க.
நீங்க. இந்த ஹீரோனோட தங்கச்சி போனோடனே அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அந்த புக் அங்கே இல்லை. தெரியும் தெரியும், நீ எப்படி இதை எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு தெரியும், உனக்கு இது முன்ன அனுபவம் கிடையாதுல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா தான், அவளை நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு ஹீரோயின் மேலே செம்ம காண்டாகிறாரு. காலையில் ஹீரோவுக்கு ஒரு ஸ்வீட்டான சூப் செஞ்சு எடுத்து வந்ததுக்கா அவன் வாழை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே பாரு, உனக்காக நான் ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் சூப் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஸ்வீட்டில் சூப்பா? இந்த மாதிரி போலியெல்லாம் நடிச்சு என்கிட்ட நல்ல பேர் எடுக்குன்னு பார்க்காத, உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டான். ஏன்னா இன்னமும் ஹீரோ அவன் நம்பல. இங்க பாரு, இந்த சூப்பை நானே தான் ரெடி பண்ணேன், என் கையில காயம் கூட பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ காட்டுறா. ஹீரோ ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெறப்பா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சமா அவரோட லவ்வ புரிஞ்சுக்கேன்டா. பேசிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் ஒரு 50 தாக்கு வருது. அதை பார்த்து கரெக்டா வெட்டி விட்டு, நீ வெளியில வராத உள்ளே இரு அப்படின்னா, வெளியில போனா அந்த புக் எடுக்கிறதுக்காக தான் யாரோ இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, ஒழுங்கா அந்த புக்கை கொடுக்க அப்படிங்கிறப்ப என்னை தாண்டி போய் நீங்க வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு அங்க ஹீரோ மாசா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரம் அந்த புக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குது, இங்க அவர் இப்ப சாக போறாரு அப்படின்னு. ஹீரோ சாக போறான்ட்டு, எது அவன் சாக போறானா? அவன் ஏன் சாகணும்? அவன் தெளிவா தானே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அது இல்லாம அவனை சண்டையில வெல்றதுக்கு யாருமே கிடையாது. அது வேணா உண்மைதான், கீழே கத்தி சட்டம் நடக்குது, ஆனா ஒரு பக்கத்துல இருந்து அம்பு எஞ்சுதான் அவரை கொல்ல போறாங்க அப்படின்னோடனே ஹீரோ இதை கேட்டு சாக்காயிட்டு, ஐயோ இந்த புக்ல சொன்னது வேற நடக்குமே அப்படின்னு அவ அங்க வெளியில போயிட்டு யாரு அம்பு விடுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு ஹீரோவை போயிட்டு அம்பு விடுற நேரத்துல தள்ளி விட்டுறதா. ஹீரோவை காப்பாத்திட்டேன் அப்படிங்கும்போது அவளோட ஷோல்டர்ல ஒரு அம்பு பாய்ஞ்சிருக்கு. ஆட பாவி விதி புத்தகமே, இந்த சைட்ல இருந்து ஒரு அம்பு எய்வாங்க அப்படிங்கிறத நீ சொல்லவே இல்லையே. நான் திசையெல்லாம் சொல்ல முடியாது, அம்பு எய்வாது மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப இப்பவும் விதியை நான் மாத்த நினைச்சது எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி இவரை அப்படியே நொறுங்கி போறான். தனக்காக தன்னை கொல்ல வந்த அம்பை இவ வாங்கியிருக்காளே அப்படின்ட்டு அவ அப்படியே அந்த மயக்கம் போட்டு விழுறா. அவளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்பானையே கொண்டு படுக்க வச்சிருக்கான். எனக்காக ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது, ஐயோ நான் இவனுக்காக ஒன்றும் பண்ணலையே, இவனை காப்பாற்ற போய் நான் அம்பு வாங்கிக்கிட்டேன், மற்றபடி இவனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போய் அம்பு குத்து வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி அவள் உள்ளுக்குள்ள நினச்சிட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் மருத்துவர் வருவாரா? சொல்லியிருக்கேன் வருவார். ஆமாம், இப்போவும் நீ என்னை நம்பாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரே, எனக்காக இந்த அளவுக்கு யாருமே ரிஸ்க் எடுத்ததில்ல, நீ எடுத்துருக்க அப்படிங்கும்போது மருத்துவர் அங்கேருந்து வந்தோன்னே, உனக்கு அறிவு இருக்காதா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளோ பிரச்சனையை தான் தாங்குவா? அன்னைக்கு விஷம், அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு பிரச்சனை, இப்போ அம்பு வாங்கியிருக்கா உனக்காக. இன்னமும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த நீ நினச்சிட்டு இருக்கியா? ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் அவளை அக்செப்ட் பண்ணிட்டு அவளுக்கான துணையை இருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இந்த வைத்தியர் வேற புரிஞ்சிக்காம என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேல கொஞ்சமா அவனுக்கு அக்கறை வருது. இதெல்லாம் விதி புத்தகத்தை பார்த்து பண்றாளா இல்ல அவன் மேல இருக்க காதலால பண்றாளான்னு தெரியலையே. வெளியில போயிட்டு ஒரு பிறை மாதிரி சிம்பிளை கையில வச்சுட்டு, ஆமா உன்ன மாதிரியே ஒருத்தி இப்ப எனக்காக தன்னோட உயிரியை கொடுக்கறத தயார் பண்ணிட்டா, அவளை நம்புறதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்ச நாள என் மேல அக்கறையும் காட்டுறா, பாசமும் காட்டுறா, ஆனா அவ வந்த நோக்கமும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மாவை நினைச்சு பேசிட்டு இருக்கான். அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க சாகர தருவாயில தான் ஹீரோ போயிருப்பான் போல. அவங்க இனிமேல் நான் அவங்க கூட இருக்க முடியாது, இருந்தாலும் இனிமேல் உன்னை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்துக்கணும் ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை ஹீரோயினா நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீ வேண்டிக்கிறது கூட உண்மையாக இருக்குமோ, எதை சொல்கிற? இல்லை நீ வேண்டிகிட்டு இருக்கிறத சொல்கிறேன், நீ அவளுக்கு சப்போர்ட்டாக பேசலையா? சேச்சே, நான் அவளுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல, ஆனால் அவள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஹீரோவும் அவளை நம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு 3 நாளுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறா. அவள் பணிகள் பக்கத்தில் இருந்துட்டு, 3 நாள் நீங்கள் கோமாவில் இருந்தீங்க அப்படின்ட்டு அவள் பெட்டில் இருக்கிற துணியை பார்த்தோன்னே, என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன்? நான் இல்லை, நீங்கள் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் இப்படி பாருங்க அப்படின்னோடனே அந்த இடத்தையே காஸ்ட்லியாக மாற்றி வச்சிருக்கிறான். அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவள் சொன்னால அந்த மாதிரி எல்லாமே மாற்றி வச்சானே. அவள் பனிப்பெண் போயிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பேஸ்மெண்ட் பவுடர், உங்களுக்கு பிடிச்ச ஐலைனர், ஜாலி ஜாலி ஜாலி, கடைசியாக நான் கேட்டது எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதை வெளியில் நின்று ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அங்கே இருக்கிற பணியாளை கூப்பிட்டு, இனிமேல் அவளை நீ ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தேவையில்ல, அவள் எப்படி சுதந்திரமாக இருக்காளோ அப்படியே இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டிய ஆளை ஃபாலோ பண்ணாமல் விட்றானா அவன் மேலே நம்பிக்கை வந்துச்சு தான் அர்த்தம். அப்போ அங்கேருந்து பனிப்பெண் ஓடி வந்துட்டு, நீங்கள் வச்ச பீச் மரத்தை உங்கள் வீட்டில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க,
அதுவும் இல்லாமல் அது உங்கள் அம்மாவோட நினைவர்த்தமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அவள் அங்கேருந்து பதறடிச்சு போகிறா. அங்கே போனோடனே அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தோடனே தங்கச்சிக்கு ஒரு புள்ளிர் ஒரு அறை கொடுக்குறா. இது என்னோட ரூம் ஆயிடுச்சு, இப்போ நான் அதை மாற்றிக்கணும்னு நினச்சி அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டால் அவர் வெட்டிக்கணும்னு சொல்லிட்டாரு. நீ யார் குறுக்க வந்து தடுக்க, இது எங்கள் அம்மா வச்ச மரம், அதை எப்படி நீ வெட்டலாம் அப்படிங்கிறப்ப நான் தான் வெட்ட சொன்னேன். உனக்கும் இடம் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் இங்கே இடமே கிடையாது, இந்த மரத்துக்கு மட்டும் என்ன இடம், இது எங்கள் அம்மா வச்சது, உங்கள் அம்மாவே தப்பானவ, நீ என்ன எங்கள் சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா, நீ மட்டும் என்ன ஒழுக்கமா அப்படிங்கிறப்ப நீ இந்த மரத்தை வேணாலும் வெட்டிக்கோ, ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற அருகதை கூட உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துருக்குறா. இதோ வந்துட்டு மறுபடியும் ஏதோ சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சா, இல்லை உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க நினப்பா இருக்கிற ஒரு பொருளை காப்பாற்ற முடியலன்னா அதை நீ உண்மையாக அனுபவிக்கலன்னு ஆகிடுமா, அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. சரி நீ சொல்லு, நான் முன்னைக்கு இப்போ நல்லவளா கெட்டவளா இருக்கனா அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இங்கே யாருமே 100% நல்லவங்களும் கிடையாது, அது மாதிரி ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது. வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க சந்திக்கிற நபர்கள், அவங்க கூட வர லைஃப் பார்ட்னர்களை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களாகவும் மாறுறாங்க, அதே நேரம் கெட்டவங்களாகவும் மாறுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான், அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னனே. அவள் கொஞ்சம் தேறி அப்படியே அவள் வெளியில் போகிறா. அந்த பீச் மரத்தோட இதழ்கள் அப்படியே பறந்து அவகிட்ட வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னங்க போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படிப்பட்ட ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு காமெடிக்கு ஒரு சில எபிசோடில் வேலை இருந்துச்சு, அதனால் நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.